அபியோட அப்பாவை வந்து தாக்கி வந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை அபியோட அப்பாவை வந்து அம்மாவும் வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியாமல் வந்து திண்டாடுறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லா ரவுடிஸும் அவங்கள சுற்றி வளைக்கிறாங்க. அபி ஓடி வராங்க, அணு ஓடி வராங்க, எல்லாருமே ஓடி வராங்க. அவங்க கிட்ட வந்து ஃபைட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து பணத்தை எடுக்க பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ராகவ் என்ன பண்ணுறாரு, அந்த ரவுடிஸ் கிட்டேருந்து அந்த பணத்தை வந்து காப்பாற்றுறாரு. அவங்க எல்லாருமே அடித்து போடுறாரு. அடுத்து வந்து ஒரு ரவுடி மட்டும் மாட்டிக்கிறாரு. அவரோட முகத்தில் இருந்த அந்த துணியை வந்து ராகவ் வந்து எடுத்துடுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ராகவை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அந்த விஷயத்த அனு பார்த்துடுறாங்க. அனு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஆளுங்க தானே வந்து முரளி கூட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பணத்தை சேவ் பண்ணியாச்சு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. ரொம்ப நல்லது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அபியோட அப்பா. உடனே அபி வந்து அப்படியே கண்ணீர் செஞ்சுறாங்க. அப்படியே கட்டிக்கிறாங்க ராகவை. தேங்க்ஸுங்க, என் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பண்ணுறாரு. அவரோட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த பணம் கடி போயிருந்தேன்னா அவர் வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டப்படுவார். உண்மையிலேயே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. ரொம்ப நன்றி ராகவ் அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, ஏன் மாமா தானே, ஏன் மாமாவுக்கு நான் உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னோடனே, உண்மையிலேயே ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. இந்நேரம் இந்த காசு இல்லைன்னா எங்கள் நிலமை அவ்வளோதான், எங்களுக்குன்னு ஒரு எதுவுமே இருந்திருக்காது. நான் வந்து தான் கொஞ்சம் வந்து கவனக்குறைவாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட காசு இருக்க விஷயத்த அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள், உங்ககிட்ட இந்த பேக்கில் தான் காசு இருக்குன்ற விஷயத்த எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் மாப்பிள்ளை எனக்கும் தெரியல, நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்லிங்களா? இல்லை மாப்பிள்ளை, நாங்கள் ஏன் யார்கிட்ட சொல்ல போகிறோம், எங்கேயுமே சொல்லலை, எப்படி இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும், ரவுடிஸ்க்கெலாம் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அப்போது நம்ம கூட இருந்தவங்க யார் தான் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாராகோ. சரி வாங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து ராகவ பார்த்துட்டு அபி வந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத அபி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ராகவோட கையை பிடிச்சிட்டு அபியோட அப்பா மறுபடியும் வந்து நன்றி சொல்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே வந்து ரவுடிஸ் வந்து கால் பண்ணுறாங்க முரளிக்கு. நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா, ஒரு வயசானவர்கிட்டேருந்து ஒரு பணத்தை அடிக்க முடியல, நீங்கள்லாம் எதுக்குடா இந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செமையாக திட்டி விடுறாரு. அதுக்குள்ளேயும் இன்னொருத்த வந்துட்டான், யாரை சொல்கிற, நல்லா ஒசரமாக இருந்தான் ஒருத்தன், அவன் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணான், அந்த ராகவ் தான் அப்படின்னு அதிர்ச்சிடுறாரு. அப்படியா, அவன் இப்பயும் வந்துட்டானா, ஆமாம், எப்படியும் நாங்கள் பணத்தை இது பண்ணலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளேயே நிறைய ஜனம் கூப்பிட்டாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் போக வேண்டியதாக போச்சு அப்படின்னோடனே, சரி உங்களை யாராவது பார்த்துட்டாங்களா? இல்லை இல்லை எங்களெல்லாம் யாரும் பார்க்கல, நாங்கள் தான் துணியை போட்டுருந்தோமே முகத்தில் அப்படின்றாங்க. ஆனால் ராகவ் மட்டும் என்னை பார்த்துட்டான். ஓ அப்படியா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அதுதான் எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல வந்து இங்கேருந்து கிளம்புங்க. அதெல்லாம் இல்லைங்க, பணம் இல்லாமல் நாங்கள் கிளம்ப மாட்டோம், நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருப்போம், இங்கே பாருங்கள் சொல்கிறது கேளுங்க, பணத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இங்கே ஏரியா வந்து கிளம்புங்க, ராகவ் வேறு உன்னை பார்த்துட்டான்ற, கண்டிப்பாக வந்து உன்னை போலீஸில் மாட்டி விடாமல் இருக்கவே மாட்டான், சீக்கிரமாக போலீஸ் உங்கள் இடத்துக்கு வந்துடும், நீங்கள் முதல்ல இடத்த காலி பண்ணி வேறு இடத்துக்கு போங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டாரு. இல்லைங்க நாங்கள் பணம் இல்லாமல் எப்படிங்க போக முடியும், நீங்கள் பாதி பணத்தையாவது கொடுங்க அப்போ தான் போக முடியும். ஐயோ இவன் வேறு அடம் பிடிக்கிறானே, சரி வைடா ஃபோன் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வச்சிடறாரு முரளி. இங்கே வந்து அனு வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அபி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அனு, அப்பா அம்மாவுக்கு இப்படி நடந்து உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீ யாருன்னு நினைக்கிற, யார் காரணம், ரவுடிஸ் தான், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, கரெக்டு தான், ஆனால் அந்த ரவுடிஸ் யார் அமிச்சா நீங்கள் நினைக்கிற, யார் அமிச்சிருப்பா, எல்லாம் அந்த முரளி தான் அமிச்சிருக்கான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அனு அப்படின்னு நடந்த விஷயத்த அனு சொல்கிறாங்க. அந்த முரளியோட அந்த ரவுடிஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், இவன் தான் போயிட்டு அப்பா கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது அபி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி நீ என்ன சொல்கிறானோ அப்படின்னு. ஆமாம் அதே ஆள் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஆளுங்க முரளிக்கிட்டே பேசியிருந்தேன், நான் வந்து ரோட்டில் பார்த்தேன், ஆனால் அந்த ஆளுங்களை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நீ ஒரு வந்து இந்த மாதிரி ஒன்று கொடைக்கானலில் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரைஞ்சி கொடுத்தல ஒருத்தவங்க, அந்த ஆள் தான் அவங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாத்துக்கும் காரணம் இந்த முரளி தானா, இந்த முரளி நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் வந்து கஷ்டப்படுத்துகிறான், நம்மளையும் கஷ்டப்படுத்துகிறான், இந்த வீட்டையும் கஷ்டப்படுத்துகிறான், அவனை சும்மா போய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அவனை இப்போயே ஒரு முடிவு கட்டன்னு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க அனு.